இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வலிமா, 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 வலிமா. என்ன வீரா? இங்க அக்கா போட்டோ மாட்டி இருந்துச்சு. எங்க? அதுவா, நான் அதெல்லாம் மொத்தமா தூக்கி நான் ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டேனே. ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டியா? ஸ்டோர் ரூம்லயா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் எதுக்கு நீங்க காட்டுனீங்க? அது தேவையில்லைன்னு தோணுச்சு, அதான் எல்லாத்தையும் தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டேன். இனிமே கண்மணிய பாக்கணும்னா போன்லயே பாத்துக்கோங்க. இனிமே இந்த வீட்ல அவ போட்டோவோ அவன் ஞாபகத்தமா இருந்த எந்த ஒரு பொருளுமே இங்க இருக்க கூடாது, சரியா? நில்லுங்க. ஏங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஈவி இறக்குமே இல்லையா? யாரை கேட்டு எங்க அண்ணியோட போட்டோவை நீங்க எடுக்கிறீங்க? முதல்ல அவங்கள மறக்க சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம். அதுக்குள்ள அந்த போட்டோ இருந்த இடத்துக்கு வந்துடணும். இல்லனா என்ன பண்ணிடுவீங்க? அண்ணி அண்ணி அண்ணி, எல்லாத்துக்கும் அண்ணி. செத்து போன ஒருத்தி அவளை இத்தனை வருஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, உசுரோட நான் இங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன்ல, என் பேச்சு ஒரு வாட்டியாவது கேக்குறீங்களா? இங்க பாருங்க, இந்த வீட்ல எல்லாருக்கும் உணர்ச்சி பூர்வமான ஞாபகங்கள் நிறைய இருக்கு. அந்த வலிய கிளறாதீங்க. அப்போ எனக்கு உணர்ச்சி இல்லையா? நான் தான் உங்க காயத்தெல்லாம் அப்படியே கிளறேன் இல்ல? சொல்லுங்க, நீங்க எல்லாருமே தான் குடும்பமா சேர்ந்து என்ன காயப்படுத்துறீங்க. எல்லாம் என் விதி. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. அப்பவே ஏதாவது ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போயிருக்கணும். ஏதோ பெரிய குடும்பம் நியாயமா இருப்பீங்கன்னு நான் வந்தேன்ல, அதெல்லாம் ஏன் தப்புதான். ஐயோ, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஐயோ ஐயோ, இத கேட்க யாருமே இல்லையா? என்னாச்சு? ஏன் இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? யார் என்ன சொன்னாங்க? இங்க பாருங்க சின்னம்மா, உங்களுக்கு தெரியும்ல, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே அந்த போட்டோவெல்லாம் கழட்டி நான் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் போட்டேன். அதுக்கு வீராவும் மறுபடியும் என்கிட்ட சண்டைக்கு வராங்க. என் நிலைமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு அந்த போட்டோ காட்டுனதெல்லாம் தெரியுமா? தெரியும்.